தமிழ்நாடு புதுச்சேரியில் கோடை மழை இயல்பை விட 9 விழுக்காடு அதிகமாக பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இயல்பான மழை அளவு 105.4 மில்லிமீட்டராக இருக்கும் நிலையில் 114.5 மில்லிமீட்டர் கோடை மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க, விரிவா பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் கோடை வெயில் என்பது குறைந்து தற்பொழுது கோடை மழை என்பது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்களில் கோடை வெயில் என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இயல்பான மழையின் அளவு என்பது இந்த கோடை காலத்தில் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரையிலும் குறிப்பாக 105 மில்லிமீட்டர் மழை என்பது இயல்பான மழையாக இருக்கிறது. ஆனால் பதிவான மழையின் அளவு என்பது 114.5 மில்லிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இது இயல்பை விட 9% என்பது அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அதாவது மே தொடக்கத்தில் 80%த்திற்கும் குறைவாக தான் இயல்பான மழையிலிருந்து பதிவாக இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அதிக அளவு, அதாவது 9 மில்லிமீட்டர் சதவீதம் என்பது அதிகமாக இயல்பை விட பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் என்பது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு வட தமிழக உள் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்திருந்தது. அதற்கு பிறகாக கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளிலும், அதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை என்பது அதிகமாக பதிவாகி இருந்தது. அதே போல உள் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை அதிகமாக பதிவாகி வருகிறது. இதில் தான் 9% என்பது அதிகமாக பதிவாகி இருக்கிறது. இயல்பான அளவு என்பது 105 மில்லிமீட்டர் மழையும், அதே போல பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அளவு என்பது 114 மில்லிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.